போராட்டம் முடிஞ்சிச்சு. இப்போ நீட்ன்றது அவசியமா இல்ல அவசியம் இல்லாத? நீட் வந்து முற்றிலுமா வேணான்னு தான் நினைப்பேன். பட் தமிழ்நாடு உள்ள இருக்கிற காலேஜஸ்க்கும் நாங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் தான் உள்ள போகணும்னு இருக்கிறது ஃபேர் கிடையாது. மட்டமான ஒரு தனம். இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாடே இல்லை. மக்களை வந்து அடிக்கிறது, துன்புறுத்துறது, இப்படி பண்றது எல்லாமே சாமானிய மனிதர்களால் பாஸ் ஆக முடியல. அதனால் இது எல்லாருக்குமே சமம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணுன்றதுனால நீட் வேணாம், பாசிபிள் இல்லை அப்படின்னு தான் 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து அவங்க கோச்சிங் போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டுமே அவங்க 2 லட்சம் செலவு பண்ணுறதுனால 3 வருஷம் அவங்க 6 லட்சம் கிட்ட செலவு பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அந்த கனவு மொத்தமாக உடையப்படும் பொழுது அவங்க வேறு வழி இல்லாமல் பிறந்த சமூகத்துக்காக நீ போராடலைன்னா முதல் சாபக்கேடு யாருன்னா நீ தான் சொல்லுவாங்க. நோ மோர் நீட் அப்படிங்கிற ப்ரொட்டஸ்ட் நீலம் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் சார்பாக ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோரில் நடந்திருக்கு. நீட் ஏன் வேணாம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. போராட்டம் முடிஞ்சிச்சு. நீட்டுக்கு எதிர்ப்பு ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கு. இப்போ நீட்ன்றது அவசியமா இல்ல அவசியம் இல்லாத ஒன்றா? இப்போ தமிழ்நாடு உள்ள இருக்கிற காலேஜஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற சிலபஸே கவர்மெண்ட் சிலபஸ். அப்படி இருக்கப்போ சென்ட்ரல்லேருந்து ஒரு எக்ஸாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சிலபஸும் இல்லாமல் அதோட சேர்த்து சென்ட்ரலோட சிலபஸும் சேர்த்து படிக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ அது அன்இக்குவல் தானே. நீங்கள் வந்து லைக் தமிழ்நாடு தாண்டி இருக்கிற காலேஜஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க, என்ன எக்ஸாம் வேணால் வச்சுக்கோங்க, அது வந்து எழுதுறதுக்கு அவங்க ரெடி. பட் தமிழ்நாடு உள்ளே இருக்கிற காலேஜஸ்க்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணுன்னு இருக்கிறது ஃபேர் கிடையாது. கண்டிப்பாக அவசியம் இல்லை. ஏன்னா என்னைய மாதிரி இருக்கவங்க தான், இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸோ என்னைய மாதிரி சக மனிதர்கள் தான் அங்கே போய் சாவுறாங்க, அங்கே போய் அடி வாங்குறாங்க. அங்கே போய் தடியடியில் போய், அதுவும் அந்த தடியடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஷார்ப்னஸை வச்சு ஒருத்தவங்க அடிச்சு துன்புறுத்துறாங்க காட்டு மீறாண்டித்தனமா. என்னங்க அப்ப மனிதாபிமானம் எங்க இருக்கு? நான் வந்து போராடுறத வந்து நான் அகிம்சையா தான் நான் எடுத்து நான் போராடுறேன். ஆனா அகிம்சையாவே நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அகிம்சை தான் வந்து ஒரு சுதந்திர நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம், நம்ம வரோம். ஆனா என்னோட அகிம்சையே வந்து இங்க வந்து நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவ, அதனாலே நான் உன்னை உடைப்பேன். என்னோட ஒரு போராடுறதான் ஒரு மனிதனோட வந்து அடிப்படை உரிமை. அதையே வந்து நீங்க தடுக்கிறீங்க. நீங்க வந்து காட்டு மீறாண்டித்தனமா என்னை நீங்க அடிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மட்டமான ஒரு தனம். இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாடே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க ஒன்றிய அரசு இப்படி அவங்க மக்களை வந்து அடிக்கிறது, துன்புறுத்துறது, இப்படி பண்றது எல்லாமே. நீட் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஃபுல்லாக சோசியல் மீடியா அந்த மாதிரி தான் இதுவாக போச்சு. இந்த இதில் வந்து நீட் படிக்கிற இதுக்கும் வந்தீங்கன்னா நீட் வந்து முற்றிலுமாக வேணான்னு தான் நினைப்பேன். ஏன்னா ஒரு நீட் எழுதுறது எவ்வளோ ஒரு காசு இருக்கவன் நீட்டுக்கு வந்து புக்கு வாங்கி அதை வாங்கி படிச்சிருக்கான். அடுத்த நாள் கொஸ்டின் பேக் லீக் ஆகிடுச்சு, அதனால் மாதிரி ரீ எக்ஸாம் வச்சிட்டாங்கன்னா அசால்ட்டாக எழுதிட்டு போடுவான். ஆனால் இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டுக்கு ஒரு புக்கு வாங்கவே அவன் ஒரு வாரம் போய் மூட்டை தூக்கி அந்த காசில் தான் அவன் புக்கு வாங்கி படிக்கிறான். ஸோ அந்த இதுலேயும் அவன் போய் எழுதிடணும்னு நம்ம என்னைக்காச்சும் ஒரு கோட் சூட் போடுவோமா என்ற ஒரு ஏக்கத்தோடு அவன் பார்க்கும்போது டக்குன்னு அதை பேன் பண்ணும்போது அவனுக்கு ஒரு மன உளைச்சி இதெல்லாம் ஆகி அவன் தூக்குகின்ற ஒரு இது இருக்கான். இப்போதைக்கு அவசியம் இல்லாத ஒன்று தான். ஏன்னா இப்போ வந்து நீட்டில் வந்து வைக்கும் போது ஒரு வருஷமும் பாஸும் ஆகுறாங்க, ஃபெயிலும் ஆகுறாங்க. அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது பாஸ் ஆகிறவங்க யாருன்னா பெரிய லெவலில் பணம் கட்டி படிக்கக்கூடியவங்க. இப்போ லைக் இதுக்காக தனியாக இன்ஸ்டியூஷன்லாம் இருக்கு இல்லையா, அதில் போய் பயிற்சி பெறவங்க தான் பாஸ் ஆக முடியுது. பட் சாமானிய மனிதர்களால் பாஸ் ஆக முடியல. அதனால் இது எல்லாருக்குமே சமம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணுன்றதுனால நீட் வேணாம், பாசிபிள் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த நீட் தேர்வால நாங்க தகுதியான மருத்துவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா? இது வந்து உண்மையா? அது ஹானஸ்டா எழுதுறவங்க தகுதியானவர்கள் தான். ஆனா வந்து பேப்பர் லீக் ஆயிட்டு இத்தனை வருஷமா எப்படி நடந்துச்சுன்ட்டு அது வெளியே வரல, இப்பதான் வெளியே வந்திருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது ஆல்ரெடி உங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு போயிருக்கலாம், இல்லாட்டி சீட் சோரி இங்க கூட நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த கொஸ்டினுக்கு இப்போ ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த நீட்டோடைய குளறுபடி என்ன நடந்தது? ஏன் இந்த மக்கள் வந்து இளைஞர்கள் நீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க? இப்போ நீட் பேப்பர் லீக் ஆனது பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அதை வந்து அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட் எடுத்துக்கல. அவங்க ஓப்பனா நடந்திருக்கு, அதுக்கான பீப்புளை வந்து பனிஷ் பண்றோம் அப்படின்ட்டு அவங்களே வந்து
ஃபார்வர்டாக வந்திருக்காங்கனாக்க இவ்வளோ அவுட் பஸ்ட் ஆயிருக்காது. கவர்மெண்ட் அக்கௌண்டபிளாக இருந்தாவே நிறைய பிரச்சனை சால்வ் ஆகிடும் அதுவே. ஆக்சுவலாக எஜுகேஷன் நம்ம வந்து எதுக்கு பார்க்கணும், ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எதுக்குன்னா நமக்கு சொல்லி தரதுக்கு தான் இன்ஸ்டிடியூஷனே இருக்கு. நீ முன்னாடியே வந்து படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு நான் வீட்டில் உட்காந்தே படிச்சிருவேனே, நீ எதுக்கு இன்ஸ்டிடியூஷன் வச்சுட்டு இருக்க? இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு தான் நான் ஸ்கூல்ல வந்து படிக்கிறேன். பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம், அது தப்பு இல்லை. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீ ஃபேரா வைக்கிறியா அது வேற. பட் ஆனா நீ லைக் உன்னால அது உள்ள வரவே முடியாது, நீ இதுக்கு கோச்சிங் பண்ணாதான் நீ வர முடியும்ன்ற அளவுக்கு இருக்கு இங்க. நீங்க வந்து எல்லாராலையும் உள்ள வர முடியாது. லைக் என் ஃப்ரெண்ட்ஸே, நான் என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸே லைக் அவங்க நீட் படிக்கணும்ன்றா கூட லைக் 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து அவங்க கோச்சிங் போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டுமே அவங்க 2 லட்சம் செலவு பண்றதுனால 3 வருஷம் அவங்க 6 லட்சம் கிட்ட செலவு பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க லைக் 12th அப்புறம் எழுத வேண்டிய எக்ஸாம அவங்க 9th 10th இருந்தே படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இதுலனால லைக் அவங்க ஹோல் லைஃபோட கோலே அந்த நீட் தான் இருக்கே தவிர அவங்க டாக்டர் ஆகுறதையும் தாண்டி நீட் தான் அவங்களோட கோலா இருக்கு. அப்பயும் அதுல அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா திருப்பி ஒரு வருஷம் கேப் எடுத்தோ அந்த மாதிரி தான் படிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதுல என்னன்னா லைக் நீங்க படிப்புக்காக தான் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்களே தவிர நீ முன்னாடியே படிச்சுட்டு வா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால தான் இப்போ தற்கொலைகள்லாம் நடக்குது. அது சம்மந்தமாக தான் இப்போ வந்து டெல்லியில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி இவ்வளோ காசு கட்டி இத்தனை வருஷம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோமே, இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறது? அது வீட்டில் வந்து எல்லாருமே காசு கட்டி படிப்பாங்க, எல்லார்கிட்டுமே காசு இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். எத்தனை பேர் கடன் வாங்கி படிக்க வச்சுருப்பாங்க தன்னோட குழந்தைங்க படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு. அந்த கனவு மொத்தமாக உடையப்படும் பொழுது அவங்க வேறு வழி இல்லாமல் தற்கொலைக்கு ஆளாகிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த போராட்டம் தமிழ்நாட்டிலையும் சரி டெல்லியிலையும் சரி நடத்தப்படுது. இப்போ தமிழ்நாட்டுடைய அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களை போராட விடுறோம், நீங்க தகுந்த இடத்த காட்டினீங்க அப்படின்னா அனுமதி வாங்கிக்க, அந்த இடத்துல நீங்க போராடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி போராட விட மாட்டாங்க. ஒருவேளை நாங்க பெர்மிஷன் கேட்டு நாங்க ஒரு போராட்டம் நடத்தினா கூட இல்ல நேத்தோ இன்னைக்கு கூட எல்லாரையும் மாணவர்களை கைது பண்ற ஒரு சமூகமா தான் இது இருக்குது. அதனால போராட்டம் தான் வந்து எல்லாருக்குமானதா ஒண்ணுன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே விரும்புறோம். அதனால எங்களோட உரிமை வந்து போராடுறத இதை யாருமே தடுக்க கூடாது. எந்த அரசும் சரி எந்த ஒரு விஷயமும் சரி இதை தடுத்து எங்களை வந்து நிறுத்தக்கூடாது. இது மூலயமா தான் நாங்கள் எல்லா விஷயங்களும் மக்களுக்கு வந்து நாங்கள் கன்வே பண்ணுவோம். இது வந்து எல்லாருக்குமானது, எல்லாருமே நம்ம உரிமை கொடுத்து போராடணும். ஆனால் எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணதை பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு ஜனநாயக படத்துக்காக அவ்வளோ கூட்டம் நிற்குது, அவ்வளோ கூட்டம், அவ்வளோ டான்ஸ் ஆடுறாங்க, அவ்வளோ அலப்பற. எனக்கு என்னுடைய கருத்து என்னென்னா இது வந்து எல்லாருக்குமான ஒரு போராட்டம். நம்ம பையன், நம்ம அண்ணன், நம்ம தம்பி மாரி தான் இறந்துருக்காங்க. இது நம்ம எல்லாமே சேர்ந்து தான் நம்ம போராடணும். ஆனால் இன்றைக்கி ஜஸ்ட்டு நான் ஃபோனை எடுத்து பார்க்குறேன், ரோகிணி தேட்ரு நிறைய இடத்துல பார்த்தோன்னா அவ்வளோ டிவிக்கு ரசிகர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஜனநாயகனா எது ஜனநாயகன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இங்கே நின்று போராடிட்டு இருக்கோம், அவங்க வந்து அங்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே நம்ம இளைஞருக்கு மத்தியில் ஒரு அரசியல் படலையோ. அவர் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் தலைவரே பார்த்தா நேற்று போயிட்டு படம் பார்த்துட்டு வர்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசியல் தலைவரே இருக்கும்போது தொண்டர்களும் இப்படி இருக்காங்க. இப்படி இப்போ ஒரு நல்ல ஒரு அரசியல் இல்லை நான் பார்க்குறேன். உங்க ஏஜ்ல ஜனநாயகம் படம் பார்க்க போறாங்க, ஆனா இந்த ஏஜ்ல நீங்க போராட வந்திருக்கீங்களே, அது இந்த போராட்ட குணம் எங்க இருந்து உங்களுக்கு வந்தது? எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்ட குணம் எதனால வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் நிறைய அரசியலை பார்க்குறேன், அரசியல் படுறேன் நிறைய. ஆனால் மற்ற இளைஞர்கள் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரீல்ஸுக்காக தான் நம்ம இளைஞர்கள் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்ல வேண்டியது, ஒரு அரசியல் சரியில்லை, அது சரியில்லை. முதல்ல நம்ம சரியில்லை. ஏன்னா முதல்ல நமக்கான நீதியை நம்ம தான் கேட்கணும். ஆனால் நம்மளே கேட்காம இருக்கிறோம். நிறைய இளைஞர்களை பார்த்தீங்கன்னா இதுமாரி தான் இருக்காங்க. நம்ம டெல்லியில் இருக்கிற வடக்கன் அது இதுன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த வேர்டு நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் உண்மையான ஒரு மோசமான நிலை வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். நான் போராட்டத்துக்கான ஒரே காரணம் என்னென்னா அம்பேத்கர் தான். அவர் அன்றைக்கி போராடி அன்றைக்கி சட்டம் இன்றைக்கி வகுக்கலைன்னா நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்க முடியாது, நான் இவ்வளோ தூரம் படிச்சிருக்க முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒரு தலித் சமுதாயத்துலேருந்து வந்தவன் தான். இன்றைக்கி வந்து நான் லோயலா காலேஜ் பிஜி படிக்கிறேன். காரணம் என்னென்னா அவர் வகுத்த சட்டங்கள் தான். இன்றைக்கி நான் அவரை பற்றி படிக்கிறேன், அவர் நோக்கி செல்றதுனால நான் அரசியல் படுத்தப்படுறேன். இன்றைக்கி எனக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீ பிறந்த சமூகத்துக்காக நீ போராடலைன்னா முதல் சாபக்கேடு யாருன்னா நீ தான் சொல்லுவாங்க. அதை நான் நினைக்கிறேன். ஜனநாயகம் படத்துக்கு போகிறதுனால எங்களை தப்பு சொல்கிறீங்களா அப்படின்னு நாங்கள் உங்களை தப்பு சொல்லலை.
உன்னை ஒருத்தன் பின்னாடி அடிச்சிட்டு இருக்கான், நவீன தீண்டாமைன்னு ஒன்று வந்து புரட்டிட்டு இருக்கு. அது என்னைக்கு நீ உணர்றியோ அன்னைக்கு வந்து உன்னோட கால் இந்த மாதிரி போராட்டத்தில் நிற்கும். என்னைக்கு நீ அம்பேத்கர் புக்கையும் காரல் மார்க்ஸ் புக்கையும் பெரியார் புக்கையும் படித்து வரையோ அன்றைக்கி தான் உன்னோட வாழ்க்கை எந்த இடத்துல இருக்குது, உன் பேக்ரவுண்டில் யார் இருக்கா, உன்னை இந்த ஆட்சி எப்படி உன்னை கொண்டு போகுது, உன்னோட வீட்டை நீ எப்படி பார்ப்பேன்ற ஒரு மனப்பக்குவம் அன்றைக்கி தான் வரும். ஸோ அதனால் எல்லாருமே கண்டிப்பாக அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், பெரியார், அதை தவிர்த்து அது தாண்டி பல சோசியல் ரிஃபார்மர்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி படிங்க. விஜய்க்கு சூர்யா, விஜய், அஜித்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதுனால உனக்கு எதுவும் பண்ணல. நீ பாலாபிஷேகம் பண்ணுறது 4 நாள் மூட்டை தூக்கி தான் அந்த காசில் தான் நீ பண்ணுற. அதனால் அந்த காசில் நீ புத்தகத்தை வாங்கி படித்தேன்னா கொஞ்சம் அறிவாச்சு வளரும். ஸோ இதுதான் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆக்சுவலாக படம் பார்க்குறது தப்பு அப்படின்லாம் கிடையாது. படமும் அவசியம், புரட்சியும் அவசியம். ஆனால் இப்போ வந்து படம் யாருக்காக போகிறாங்க? ஜனநாயகம் படம் விஜய் சாருக்காக போகிறாங்க. விஜய் சார் யார்? சிஎம்மாக இருந்து அவர் என்ன யாரை கொள்கை தலைவராக வச்சுருக்காரு? நடுவில் யார் வச்சுருக்காருன்னா அம்பேத்கர் வச்சுருக்காரு. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். அப்படி புரட்சி செய்ன்னு சொல்கிற ஒரு தலைவரை நீங்கள் கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட விஷயத்தில் யாருமே குரல் கொடுக்கலன்னா அது எந்த வகையில் சரி அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து படம் தப்பு, நீங்கள் போகக்கூடாது அப்படின்றத நான் சொல்ல வரல, அவசியம். பட் ஆனால் எது இப்போதைக்கு முக்கியம்? ஏன்னா விஜய் சார் வந்து நீட்டுக்காக எவ்வளோ பேசியிருக்காரு, அனிதா அவங்களுக்காக எவ்வளோ பேசியிருக்காரு, அவர் படங்களை எவ்வளோ சமூக ரீதியான கருத்துக்கள் வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் இருக்க ஒரு தலைவரை பார்த்து தான் மக்கள் மாற்றம் வேணும்ன்ட்டு நாம் எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்து தலைவராக்கினவர் தான் விஜய். அவர் வந்து இப்போ இதில் பெருசாக இன்வால்வ் ஆகாது, அது வருத்தத்துக்குரிய ஒன்று. அவரை ஃபாலோ பண்ணுற தொண்டர்களும் இப்போ என்னென்னா இளைஞர்களை பார்க்கும்போது ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேருக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வே இல்லாத இருந்தாங்க. ஆஃப்டர் விஜய் சார் வின்னிங் நிறைய பேர் அரசியல் பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போலாம் என்ன பார்க்கணும்னா சட்டசபையெல்லாம் லைவ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடிலாம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு அரசியல் படுறது சந்தோஷமாக இருந்தாலும் எது கரெக்டான அரசியல்ன்றது இப்போது இளைஞர்கள் ஃபாலோ பண்ண மாட்டேதான் இன்னும் நாடு மேம்படும் அப்படின்றத தெரியப்படுத்திக்க. இங்கே யாருமே செலிப்ரேஷன்ஸுக்கு தடை விதிக்கல. பட் கெட் யோர் ப்ரையாரிட்டி ஸ்ட்ரெயிட், அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். இப்போ நாட்டுக்கு நமக்கு என்ன தேவை? இங்கே நாடே அங்கே கேபிட்டல் இஸ் ஆன் ஃபயர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஜந்தர் மந்தரில் அவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு, அவ்வளோ அடக்குமுறை போயிட்டு இருக்கு, அவ்வளோ வன்முறையை அங்கே கையாண்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இங்கே இவ்வளோ செலிப்ரேஷன்ஸ் நமக்கு தேவையான்ற மாதிரி தான் இங்கே இருக்குது நம்ம நிலைமை. நம்ம லைக் இது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணலன்ட்டுலாம் இல்லை, உங்களை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணல, அவ்வளோதான். என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக உங்களையும் அஃபெக்ட் பண்ண தான் போகுது. உங்கள் லைஃப்ஸ்லையோ இல்லை உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் சில்ட்ரனோட லைஃபோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க லைஃபோ கண்டிப்பாக எங்கள் அஃபெக்ட் பண்ண தான் போகுது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இங்கே உங்கள் ப்ரையாரிட்டிஸை நீங்கள் பாருங்கள், இந்த கண்ட்ரியோட ப்ரையாரிட்டிஸை நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட் வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷனோட ப்ரையாரிட்டிஸை பாருங்கள். உங்கள் ப்ரையாரிட்டிஸை என்னன்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்காக நீங்கள் செயல்படுங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். படம் வந்து முக்கியமான ஒன்று தான். லைக் இப்போ நம்ம ஃபேமிலியில் நம்ம படம் பார்க்கணுன்னு எல்லோருமே டிக்கெட் புக் பண்ணி அதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்போம். பட் ஆனால் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம்னால இப்படி ஒரு ப்ராப்ளம்னா நம்ம எதை முக்கியமாக பார்ப்போம்? இப்போ நம்ம ஃபேமிலி தானே முக்கியம் அப்படின்னா அதுதானே. ஆல் இண்டியன்ஸ் ஆர் ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னால் அப்போ நம்மளோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தானே அங்கே டெல்லிலையும் தமிழ்நாட்டிலையும் அடி வாங்கிட்டு இருக்கிறது. அப்போ எது முக்கியம்? அது கூட முக்கியம் இல்லை, படம் தான் முக்கியம்னா அது சரியான ஒரு வழியை நோக்கி நம்ம பயணிக்கிறோமா அப்படின்றது தெரியல. சினிமா மோகம் யாரை விட்டது அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த விஷயம்தான். சினிமா இன்னும் ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, அவங்கெல்லாம் அரசியல் படணும்னு நான் நினைக்கிறேன். அரசியல் பட்டு உள்ளே வந்தாங்கன்னா மேபி இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு கூட்டம் அதிகமாக சேரும். ஏன்னா நம்மளுடைய பிரச்சனைக்கு நம்ம தான் போராடணும்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து ஷேக்வரவும் போராட்டம் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அதனால் இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணி இப்படிப்பட்ட விஷயத்துக்கும் நேர்மையான முறையில் நியாயமான வகையில் செயல்படணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் படத்துக்கு தான் அதிகமான கூட்டம் இருக்குது. அவங்கெல்லாம் அரசியல் பட்டு இந்த மாதிரி ஒரு நேர்மையான விஷயத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து உண்மையாலுமே வந்து போராட்டம் வந்து எல்லாருக்குமானது. இந்த ஜனநாயகம் படத்துக்கு போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தான் நாங்கள் அழைப்பு விடுறோம். அவங்களுமே வந்து இந்த போராட்ட தளத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீட்டுக்கு ஒரு பேண்ட் வந்துடும். நீட்டை வந்து கண்டிப்பாக ரத்து செய்ய முடியும், ஒழிக்க முடியும். இந்த எதிர்ப்பு எதை தெரிவிக்கிறாங்க இவங்க? இப்போ பா ரஞ்சித்தா இருக்கட்டும், அமீர் அவர்களாக இருக்கட்டும், இதனால் வரைக்கும் அவங்களுடைய கருத்தாக என்ன முன் வைக்கிறாங்க? இப்போ இது வந்து வெறும் நீட் பத்தி மட்டும் கிடையாது. இது வந்து என்ன சொல்றது, ஓட் சோரியா இருக்கட்டும், சீட் சோரியா இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து இப்போ ஒரு பலூன் ஊதிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு பாயிண்ட்ல அது பர்ஸ்ட் ஆயிடும். அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இது வந்து வெறும் நீட் பத்தி மட்டும் இல்ல, கவர்மெண்டோடைய கெப்பாசிட்டி இல்லை, கவர்மெண்ட் இஸ் நாட் கேப்பபிள் இனஃப் டு டேக் கேர் ஆஃப் இட்ஸ் சிட்டிசன்ஸ்.
அதனாலதான் இப்போ இவ்வளவு பெரிய அவுட் பஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி பிஜேபி வந்து ரிசைன் பண்ணாவோ இல்லாட்டி மோடி இல்லாம போனாவோ பெட்டர் நேஷன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதே சமயம் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணாவும் பெட்டர் நேஷன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இருக்கிற சிச்சுவேஷனை எப்படி ரிஃபார்ம் பண்ணிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். யாரையும் ரிசைன் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு தீர்வு கிடைக்கும்ட்டு கிடையாது. ஒரு அரசியல் கட்சியில இருக்கிற தலைவர்கள் வந்து மாணவர்களை வந்து பொலிட்டிசைஸ்டு பண்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக கடமையா நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக தோழர் ஒருத்தர் சொல்லியிருப்பார் முன்னாடியே, தத்துவங்கள் இல்லாத தலைவர்களை தான் வந்து ரசிகர்கள் தேர்ந்தெடுப்பாங்க அந்த மாதிரி. அது இன்னைக்கு நடக்குதோன்னு எனக்கு தோணுது. இங்க தத்துவமோ கொள்கையோ வந்து இங்க சரியா இருந்துச்சுன்னா அதோட சிந்தனைகள் வந்து ரொம்ப சரியா செயல்படும். ஸோ அதனால நம்ம எல்லாருமே போராடி கண்டிப்பா நம்மளோட உரிமைகளை கண்டிப்பா நம்ம மீட்டு எடுக்கணும். எந்த உயிரும் இதுக்கு அப்புறம் போகக்கூடாது. அதுக்கு நாம ஒருவருமே போராடுறது வந்து நம்மளோட ஜனநாயக கடமையா நான் சொல்ல விருப்பப்படுறேன். ரொம்ப நன்றி. ஜெய் பீம். இங்க மன்சூர் அலிகான் கலந்து கொண்டார். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன சொன்னார்னா, இவிஎம் மிஷின், அதாவது ஓட்டு திருட்டு மூலமாக பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆட்சிக்கு வந்ததுனால தான் இந்த மாதிரி நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை வச்சு மாணவர்களை வந்து முடக்கிறாங்க. இவிஎம் அப்படிங்கிற மிஷினை நம்ம முதல்ல ஒழிச்சிட்டோம்னாலே, அதன் மூலமா ஆட்சிக்கு வந்த பாஜகவை ஒழிச்சிட்டோம்னாலே இந்த மாதிரி நீட்லாம் நடக்காது, முறைகேடு நடக்காது அப்படிங்கிற ஒரு காட்டமான பதிலை செய்தியாளர்கிட்ட தெரிவிச்சுட்டு போயிருக்காரு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99.